உங்களுக்கெல்லாம் குழந்தை சிரிச்சிட்டு இருந்தாதான் பிடிக்கும். அழ ஆரம்பிச்சிட்டா என்ன செய்யறதுன்னே தெரியாது. குழந்தைய அம்மா கையில கொடுத்துட்டு நீங்க தூங்க போயிடுவீங்க. எல்லா அப்பாக்களும் தான் வேலை செய்யற நேரத்துல குழந்தைங்க வந்தா தொந்தரவா தான் நினைப்பீங்க. ஆனா அம்மா கறிக்கு மட்டும் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் குழந்தை மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கும். நீங்க ஆம்பளைங்க வெளியில போனா வீட்டையே மறந்துடுவீங்க. ஆனா பெத்தவ மறப்பாளா? அவளுக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு பசிக்குமேனு தான் அவ யோசிப்பா. ஏதோ ஒரு எமோஷன்ல குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டீங்க. ஆனா இனிமே தானே உங்களுக்கு பிரச்சனையே. குழந்தை 2 மணி நேரம் உங்க கூட இருந்தப்போ நாள் பூரா அவ உங்க கூடயே இருந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணி இருக்கும். குழந்தை சிரிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா இவ எப்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்றாளோ அப்பதான் உங்களுக்கு குழந்தைய சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரிய போகுது. இரு இரு, என்ன நீ பாட்டு மூச்சு விடாம பேசிக்கிட்டே இருக்க? ஏன் எங்களுக்கு எதுவுமே தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சுதான் குழந்தைய இங்க கொண்டாந்து வச்சிருக்கோம். நீ கிட்ட இருந்து பாரு நாங்க எப்படி குழந்தைய வளர்க்கறோம்னு, புரியுதா? போற வேகத்தை பார்த்தா குழந்தை வளர்க்கறது எப்படின்னு புக்கே எழுதுவ போல இருக்கு. அண்ணே, அவர் பேச்ச கேட்காதண்ணே. நான் சொல்றத கேளு. குழந்தைய அண்ணிக்கிட்ட கொடுத்துரு, அதான் உனக்கு நல்லது. எது நல்லது எது கெட்டது நீ எனக்கு சொல்லாத. சரியோ தவறோ குழந்தைய நான் வளர்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதை நான் மாத்திக்கிறதா இல்ல. பாத்தியாடா, கூட பிறந்தவளா இருந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாடா. விட்டா இவளே குழந்தைய எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுத்துருவா போல இருக்குடா. இதை பாரு உடம்புல, நான் என்ன சொல்றேன்னா இதுதான் உனக்கு சரியான டைம். உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டாள்னா அவ உன்னையும் பார்த்துப்பா குழந்தையும் பார்த்துப்பா. என்ன சொல்ற? சித்தப்பா, தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. எதை பத்தி யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல. ப்ளீஸ் விட்டுருங்க. பாரதி, பாரதி, பாரதி நெல்லுமா. பாரதி பார்த்து விழுந்துராதுமா. இப்படி வா. அப்பா தூக்க. அங்க பாரு, அங்க பாரு. காக்கா பாரு. சீக்கிரமா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நிரந்தரமா செல்லம்மா கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறனா இல்லையாப்பா? அதோ காக்கா, காக்கா பாரு. இங்க பாரு, பொம்மை பாரு, பொம்மை. காட்டுடா. அம்மா, வணக்கம். எங்க மாப்பிள்ளை வீட்டுல இல்ல. நாங்க மாப்பிள்ளைய பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்திருக்கோம். எதுக்கு எங்களை பார்க்க வந்தீங்க? இந்த பாருங்க, கோவப்படாதீங்க. வீடு தேடி பார்க்க வந்திருக்கோம், இப்படி நிக்க வச்சு பேசுறீங்களே. ஏன் நிக்கிறீங்க? போக வேண்டியது தானே. எங்க மேல உங்களுக்கு கோபம் இருக்கலாம், இருக்கும், இருக்கணும். ஏன்னா உங்க பொண்ணோட வாழ்க்கையை நாங்க கெடுத்துட்டு தான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே கெட்டு போனது என் பொண்ணோட வாழ்க்கை தான். என்ன இப்போ அதுக்கு நியாயம் கேட்க வந்திருக்கீங்களா? ஐயோ, நாங்க நியாயம் கேட்கலாம் வரலம்மா. நாங்க யார்கிட்ட போய் நியாயம் கேட்க முடியும்? எல்லாரும் எங்களை திட்டிக்கிட்டு இருக்காங்களே, நாங்க அதுக்காக வரல. நீங்க எதுக்காக வந்தா எனக்கு என்ன? இவர்கிட்ட என்னமா பேச்சு? குழந்தைய தூக்கிட்டு உள்ளவா. பாரு முத்தழகி, இது நல்லா இல்ல. அம்மா அம்மா இருங்கம்மா, ஒரு நிமிஷம். இப்படி ஆளாளுக்கு போனா என்ன அர்த்தம்? அன்னைக்கு மாப்பிள்ளை தேடி நீங்க சைட்டுக்கு வந்தபோது உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசினேன். முத்தழகி என் பொண்ணு மாதிரின்னு சொல்ல, அந்த மாதிரி இப்படி போறாங்க பொசுக்குன்னு நீங்க மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. இது நல்லா இல்ல. நான் உங்க பொண்ணு சம்பந்தமா ஒரு உண்மையை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அதை நன்மைக்கு சொல்லலான்னு வந்தேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. வாமா போலாம். ஐயோ இருங்க, சொல்லுங்க என்ன விஷயம்? இந்த மாதிரி முதல்லயே கேட்டிருக்கணும். இந்த குழந்தைய பெத்தவங்க குழந்தைய தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் சொல்லி இந்த குழந்தைய என் பொண்ணுகிட்ட இருந்து பிரிச்சு மறுபடியும் அவளை புத்தி சரியில்லாதவளா ஆக்கணும்னு பாக்குறீங்களா? இந்த பாருமா, எனக்கு இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருந்தா குழந்தை எங்கன்னு பெத்தவங்க என்கிட்ட கேட்ட போது இங்கதான் இருக்குன்னு உங்க வீட்டு விலாசத்தை கொடுத்துருப்பேன்ல. நான் அந்த மாதிரி செய்யலையே. இது பாருங்க,
தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிடாதீங்க. இப்பதான் முத்தழகி கொஞ்சம் கொஞ்சமா தேறிக்கிட்டு வர்றா. இந்த நேரத்துல அவகிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சுட்டா அவ நிலைமை என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது. அவ முழுசா குணமாகிற வரைக்குமாவது இந்த குழந்தை இங்கே இருக்கட்டுங்க. ஐயோ, நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேம்மா, என்ன நம்புங்க. அதாவது அவங்க குழந்தை எங்கேன்னு கேட்டாங்க, அவங்க தேடி இங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை எச்சரிக்கை பண்ண வந்தேன், அவ்வளவுதான். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை என் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க. உங்க உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என்னம்மா இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அடேக்கண்டா, வா. என்ன பேர் வச்சிருக்கீங்க? ரத்தனா. அவ பேரா? அம்மாட்ட போறியா? போ. இல்ல பரவாயில்ல. ஏன் குழந்தைகிட்ட கோபத்தை காட்டக்கூடாது தெரியுமா? குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல, அப்படித்தானே? போ, அங்க போ. அழாத. அழக்கூடாது. வேண்டாம் வேண்டாம், அழக்கூடாது. அது குழந்தை வேத்து போக பாக்குது, பாவம். டக்குன்னு பழகாது இல்ல. அழக்கூடாது. பாருங்க, சொன்னா கேளு, அழக்கூடாது. ஏடி குழந்தை வாங்கின? குழந்தை கொடுங்க. என்னம்மா நீ இவகிட்ட எது குழந்தைய கொடுத்த? குழந்தை அழறா பாரு. நீ எதுக்கிட்ட இன்னும் இங்கே நிக்கிற? போடி வெளியே, போங்க இங்க இருந்து. என்னம்மா இவங்க கிட்ட நின்னு பேசிட்டு இருக்க? உள்ள வாம்மா. வரங்க. இரு வரேன், ஒரு நிமிஷம். இப்போ வண்டி எடுப்பா. ஏம்மா, ஏன் செல்போனை தூக்கி எறிகிற? செல்போன் மேல கோவமா இல்ல சோபா மேல கோவமா? அப்பா என்ன சொல்லி கூட்டிட்டு போனீங்க? அங்க போய் என்ன பேசுனீங்க? அதுவா? சிரிக்காதீங்கப்பா. நினைச்சாலே அப்படி கோவமா வருது. குழந்தைக்கு அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்கன்னு எதுக்காக அங்க சொன்னீங்க? நான் அப்படி ஒரு குண்டை தூக்கி போடலன்னா யாருமே நம்மகிட்ட முகம் கொடுத்து பேசிருக்க மாட்டாங்களே. ரொம்ப முக்கியம்பா, ரொம்ப முக்கியம். அவங்க யாரும் என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்களே. நான் வருத்தத்துல உட்கார்ந்திருக்கேன் பாருங்க. சரி, அவங்கள விடு. அந்த குழந்தைய கவனிச்சியே? சும்மாருங்கப்பா. அந்த குழந்தை இந்த வீட்ல இருக்கும்போதே கொன்னு கதையை முடிச்சிருக்கணும். தப்பிச்சிருச்சு. அது வேற என் கையால தூக்கி என்ன கொஞ்சம் வச்சிட்டீங்க. அது என்ன பார்த்த உடனே அப்படி அழுதுச்சு. இல்லம்மா, அந்த குழந்தை ரொம்ப இன்டெலிஜென்ட் குழந்தை. உன்னை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு பத்தியா? அப்பா ப்ளீஸ் வெறுப்பேத்தாதீங்க சொல்லிட்டேன். அப்பா அந்த குடும்பத்தோட உறவு கொண்டாடி நமக்கு எதுவுமே ஆக போறது இல்ல. எல்லாத்துக்கும் மேல அந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் இவ்வளவு டிராமா போடணும்னு நினைக்கும் போது தான் பத்திக்கிட்டு வருது. இந்த பாருமா ஸ்னேகா, கடற்கரையானுக்கு உன்னை கட்டி வைக்கிறதா முக்கியமான வேலை எனக்கு. இந்த ஆவடையப்பம் குடும்பம் சின்ன பண்ண ஆகும், அதுதான் என்னோட ஒரே ஒரு கனவு. அதுக்கு இப்ப நம்மகிட்ட கிடைச்சிருக்கிற ஒரே குடுமி அந்த கடற்கரையான் தான். அந்த குடுமி எவ்வளவு தூரம் பிடிச்சு ஆட்ட முடியுமோ ஆட்டணும். சரி, இதுக்கும் குழந்தைய பெத்தவங்க தேடுறாங்க நீங்க அங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாமல இருக்கு ஸ்னேகா. முத்தலைக்கு கையில இருக்கிற குழந்தைய பிடிங்கிட்டோம்னா அந்த அரை லூசு முழு லூஸ் ஆயிரும். ஓகே, இப்போ அந்த குழந்தைய பெத்தவங்க நமக்கு தெரியும்னு சொல்லியாச்சு. அதனால ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துரும்ல. பயம் வந்தா என்னப்பா நடக்கும்? அவங்க நம்மளை எதிர்த்து பேச மாட்டாங்க. நாளைக்கு உனக்கும் கடற்கரையான கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னா கூட பெருசா யாரும் தடுக்க முன் வர மாட்டாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சுதாம்மா நான் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டேன். நல்லா இருக்குப்பா இந்த ஐடியா. ஆனா இது செல்லம்மா வந்து பிரச்சனை பண்ணானா? வரட்டுமே, வந்தா என்னம்மா, அவ என்ன பண்ணிடுவா? இவ்வளவு தூரம் யோசிச்சுவா, அதை யோசிக்காம இருந்திருப்பேனா? செல்லம்மா நம்ம விஷயத்துல குறுக்க வந்தான்னு வச்சுக்க, செல்லம்மா போ, இன்னொரு குழந்தை உயிரோட தான் இருக்கு, அது எங்க இருக்குங்கிற ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லணும்னா எங்க மேட்டர்ல குறுக்க வராத அப்படின்னு ஒரு செக் வச்சிருவேன்ல. எப்படி ஸ்னேகா, இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளவு விளையாடலாம் தெரியுமா? உங்களை நான் என்னமோ நினைச்சேப்பா. எங்க அப்பாவுக்கு தலையெல்லாம் மூளை. என்னப்பா? இல்லம்மா, நீ சொன்ன உடனே ஒரு புலகாங்கித எனக்கு. இதுக்கே இப்படி ஆச்சரியப்படுறியே. இன்னும் போக பாரு, நிறைய மேட்டர்லாம் வெளியில வரும். ஆவடைய இப்ப குடும்ப ஜாதகத்துல
எல்லாருக்குமே ஜென்ம சனி. இனிமே அது தன் வேலையை காட்டும். இந்தாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த சின்ன சிரிப்பு உன் முகத்துல எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்புறம் அப்புறம் இந்த சிரிப்பு உன் முகத்துல எப்பவுமே இருக்கணும். அப்புறம் நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? பாலை கொடு. உனக்கு பாதி கொடுக்கணும்ல? இன்னைக்கு என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு நினைப்பா? அப்படி கூட வச்சுக்கலாமே. நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இன்னையில இருந்து சந்தோஷமான வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம். நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல? உன்னைதான் நீ ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்ட. இல்ல வாசு, நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். அதுவும் நம்ம வீட்டுல 4 செவத்துக்கு நடுவுல இல்ல, ஆபீஸ்ல, அதுவும் 4 பேருக்கு முன்னாடி நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டேன். நான் இவ்ளோ பண்ணியும் உங்களுக்கு என் மேல கோவமே வரலையா? நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ என் வாழ்க்கையில இருந்து விலகி போகணும்னு முடிவு பண்ண. உனக்கு என் மேல இவ்வளவு அக்கறை இருக்கும்போது எனக்கு உன் மேல அக்கறை இருக்க கூடாதா? இதெல்லாம் நான் சொல்லிதானே உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நீ எத்தனையோ தடவை என்னை அவமானப்படுத்தி அனுப்புன. என்னை விட அதிகமா வருத்தப்பட்டது நீதானே எனக்கு நல்லாவே புரியும். நான் ஒரு தடவை நேர்ல பார்த்தேன். எப்போ? நீ வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஆபீஸ்ல உன்னை பார்த்து பேசுறதுக்காக வந்தேன். உன் மனசை தொட்டு சொல்லு. என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? எனக்கு உங்களோட வாழ பிடிக்கல. நீ என்னை திட்டி அனுப்பிட்ட. வாசல் வரைக்கும் வந்தவன் மனசு கேட்காம திரும்ப உன்னை பார்க்கறதுக்காக உள்ள வந்தேன். நீ அழுதுகிட்டு இருந்ததை பார்த்தோன்னே அப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. உடனே உங்கள்கிட்ட வந்து பேசணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீ பிடிவாதம் பிடிப்பேன்னு தான் நான் கிளம்பி போயிட்டேன். அந்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில உன்னை தவிர வேற யாருக்குமே இடம் இல்லைன்னு. நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணியே. இது எவ்வளவு பெரிய விஷயம். எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம்லாம் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நீ என்னை புரிஞ்சுக்கலங்கிறது தான். உனக்கு குழந்தை பிறக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போயிடுவேன் அமுதா. அம்மா இல்லை, அந்த தெய்வமே வந்து சொன்னாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க வாசு. இனிமே நமக்குள்ள இந்த மாதிரி எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராது. என்ன நடந்தாலும் சரி, நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நீங்க மட்டும் கொஞ்சம் அவசரப்பட்டிருந்தீங்கன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே இல்லாம போயிருக்கும். அமுதா அழாத. அதான் பிரச்சனையெல்லாம் பேசியாச்சுல்ல, இனிமேல் நீ அழக்கூடாது. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, உன் முகத்துல அந்த சிரிப்பு தான் ரொம்ப அழகா இருக்குன்னு. அம்மா
எல்லாம் பாத்துக்காம இப்படி அநியாயமா விட்டுட்டீங்களே. சரி வர அம்மா. வர. என்னம்மா என்னாச்சு? திருச்சியில இருக்கிற உன் சண்முகம் மாமா போயிட்டாராண்டா. நீ தானே வாய வச்ச, பொங்கல் கழிச்சு போயிடுன்னு போயிட்டாரா? ஏண்டா நீ சொல்றத பார்த்தா என்னமோ நான் சொன்னதுனால தான் போனாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இதே மாதிரி சொந்தக்காரங்க கிட்ட வந்து உளறி கொட்டிக்கிட்டு இருக்காத. சரி இப்ப போகணுமா? போகணும்டா. ஆஸ்பத்திரியிலே ரொம்ப நாள் ஆயிருந்ததா, அதனால எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டு காலையிலேயே உடம்பு எடுத்துடுறாங்களா. போய்தான் ஆகணும். சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் அவன் என்னதான் தூரத்து சொந்தமா இருந்தாலும் எனக்கு தம்பி முறைடா. நீ போலனாலும் ஒண்ணு பேச மாட்டாங்க. நான் போலன்னு வச்சுக்கே சொந்தக்காரங்க எல்லாம் கூட்டமா சேர்ந்து கும்மி அடிச்சிடுவாங்கடா. அம்மா. போகணும்டா. உனக்கு தான் உடம்பு சரியில்லை, திருச்சி வரைக்கும் பஸ்ல உன்னால டிராவல் பண்ண முடியுமா? அதுக்கு என்னடா பண்ண முடியும்? உடம்பு என்னைக்கு தான் சரியா இருந்து தொலைச்சது, போய்த்தானே ஆகணும். இந்த ராத்திரியில இன்னும் ஒண்ணு தனியா போக வேண்டாம், நானும் கூட வரேன். இரு வந்துடுறேன். இத பண்ற வாசு, அவன் என் தம்பி முறைங்கிறதுனால அவனுக்கு ஏதாவது இந்த சடங்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். கையில கொஞ்சம் காசு எடுத்துக்கப்பா. சரிம்மா. சரி சரி. ஐயோ, நானும் வரட்டுமா? ஐயோ வேண்டாம்மா, நீ எதுக்குமா? நீ இங்க இருந்து வீட்டை பாத்துக்கோ, நானும் வாசுவும் போயிட்டு வந்துடுறோம். நான் வரலன்னு தப்பா நினைக்க மாட்டாங்க? அதெல்லாம் ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டாங்க. அதான் நாங்க 2 பேரும் போறோமே, ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. நீ இங்க இருந்து வீட்டை பாத்துக்கோ. இந்த பையன் எங்க வச்சு தொலைச்சேன்னு தெரியலையே. அமுதா உனக்கு செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா? என்னங்க நீங்க, ஒரு நாள் தானே, நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி பத்திரமா இரு. ஐயோ, டேய் வாசு, என்னடா பேசிட்டு நிக்கிற? வாடா கிளம்பலாம், போலாம்டா. சரி, வாம்மா, கிளம்பு, வரேன் அமுதா. கிளம்பு, நீ வீட்டை பாத்துக்கம்மா. ஐயோ பத்ரம். தம்பி. பாரதி, பாரதி, பாரதி.